ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சம்மர் வேறு லைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் சொல்ல வரல. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி சந்தையில் என்னெல்லாம் சிறப்பாக இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஷாப்போட என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு 2 பழமையான கேமரா வந்து கண்ணில் தென்பட்டுச்சு. ஸோ இதோட கண்டிஷன் பாருங்கள் நீங்கள். ஸோ ஒன்று வந்து ஃபுல்லாக மெட்டல் கேமரா தான். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படியும் ஒரு 4000 கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப விண்டேஜ் டைப்பு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வெறும் பவுச் மாதிரி தான் இருந்தது. இது எனக்கு தெரிஞ்ச கேமராவோட பவுச்சா இல்லை கேமராவே இப்படி இருக்குமான்றது தெரியல. ஆனால் அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தது. கூடவே புது ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஆப்போசிட் ஷாப்பில் வந்துட்டு இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்டு கிளாக் ஒன்று இருந்தது. இது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டைப் கிளாக் தான் இது. அண்ட் இதில் கேலண்டர் ஆப்ஷனோடய வச்சுருந்தாங்க. 350 தான் சொன்னார் இதோட ப்ரைஸு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கியர் டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வந்து இந்த ஒரு டாக் ஸ்டேஷன் மாதிரி இருந்தது. இது வந்து DTH போட்டிருந்தது, வீடியோகானோட D2H சப்போர்ட்டோட. எனக்கு தெரிஞ்சு இது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கான யூனிட்டா இல்லை இது வந்து ஜஸ்ட் சவுண்ட் பாரான்றது தெரியல. பட் நிறைய பேர் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வித் ரிமோட்டோடு இருந்தது. ஸோ கடையெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாகவே தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ளே பார்க்கும்போது ஒரு சில 2-in-1s அண்ட் DVD பிளேயர்ஸ் எல்லாம் கண்ணில் தென்பட்டது. ஸோ இந்த 2-in-1 பாருங்களேன், இது வந்து நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. சோனியோடது ஸ்மூத் எஜெக்ட். அண்டு ஃப்ரண்ட் கிரில் மட்டும் ரெண்டும் வந்து கொஞ்சம் டென்ட்டாக இருந்தது. ஸோ எங்கேயோ போட்டு லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது எங்கேயோ அடி வாங்கியிருக்கு போல். இந்த செட்டப் பாக்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே பார்க்க முடியுது. இந்த மோடம் வந்து நான் முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரு 56 kbpsல அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு டயலப் மோடம் அது. ஸோ இப்போ வந்து சேலுக்கு வந்திருக்கு. அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச லேமினேஷன் மிஷின் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த ஐடி கார்டு இதெல்லாம் லேமினேட் பண்ணுறதுக்கான மிஷின் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பழசாக இருந்தது. பக்கத்துலேயே ஒரு பவர் யூனிட் மாதிரி இருந்தது. அதுக்கான பவர் சப்ளையா இல்லை தனி பவர் யூனிட்டான்றது தெரியல. ஆனால் ரெண்டுமே வந்து புவர் கண்டிஷனில் தான் இருந்தது. சீலிங் ஃபேன்ஸ், ஸ்டெபிளைசர்ஸ், கிளாக்ஸ் இதெல்லாமே பார்க்க முடிஞ்சுது. இந்த 2-in-1 பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ரெட் கலர் வந்து யூஸ்வலாக நிறைய பேர்த்துக்கு பிடிக்குது. அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த அவனில் வர மேக்னட்ரான்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து மேக்னட்ரான்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட சேலுக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஷாப்பில் வந்து இந்த சோனியோட ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒர்க்கிங்ன்ற மாதிரி சொன்னார். 2.5 ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எக்ஸ்டர்னலாக டேமேஜ் இருந்தது. அங்கங்கே வந்து பிரேக் ஆகிருந்தது. வித் ரிமோட்டோடய வச்சுருந்தாரு. கேட்டால் ஒர்க்கிங்ன்ற மாதிரி சொன்னார். இந்த லொக்கேஷனில் வேணால் செக் பண்ணி பாருங்கள், QR லொக்கேஷனில் சப்போஸ் அவைலபிளாக இருந்தால். அண்ட் சொன்ன மாதிரி அதான் அங்கங்கே வந்து சவுண்ட் பார்ஸு, DVD பிளேயர்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பார்க்க முடியுது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. காம்பஸ் பார்த்தீங்களா, இந்த காம்பஸ் இப்போ கொஞ்சம் நிறைய பார்க்க முடியுது சந்தையில், அந்த டைப் காம்பஸ். அண்ட் அங்கேயே வந்து அந்த FM போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. சரி இது வந்து FM போர்டு தான் நினச்சேன். ஆனால் உள்ளே எடுத்து பார்த்தா அது வந்து வேறு ஏதோ போர்டு மாதிரி இருந்தது. அந்த கேங் கெப்பாசிட்டர் எதுவுமே வந்து காணும் அதில். எனக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த டியூன் இது ஆடியோ செக்ஷன் நினைக்கிறேன். ட்ரெபிள் பேஸ் அது கண்ட்ரோல் பண்ணுற யூனிட்டா இல்லை எதுன்னு தெரியல. கண்டிப்பாக அங்கே டியூனர் செக்ஷன் இல்லை. ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக அது FM போர்டு கிடையாது. பட் ஆனால் FM போர்டு கவரில் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தது அது. ஸோ அந்த ஷாப் ஒட்டியே இருந்த ஷாப்பில் வந்துட்டு இந்த PSPயோட ஜாய்ஸ்டிக் வந்து நிறைய போட்டு வச்சுருந்தாங்க, சோனி ஜாய்ஸ்டிக்கு. ஸோ பார்க்குறதுக்கு எல்லாம் பிராண்டடாகவே தான் தெரிஞ்சுது. ஸோ நீங்களே பாருங்கள். அண்ட் இது வந்து ஃபுல்லாக அந்த ஷாப்பில் போட்டு வச்சுருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த QR லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கேயே வந்துட்டு நிறைய சிப்ஸு வந்து ஒரு பேக் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே வந்து 300ன்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தார். அது வந்து ஒருத்தர் வாங்கியிருந்தார். சரி, அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் சும்மா வீடியோக்காக எடுத்தேன். நான் என்ன சிப் தான் இருக்குது உள்ளே இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் எனக்கு ஆக்சுவலாக இது ஐடியா கிடைக்கல, இது என்ன மாதிரி என்ன பர்பஸ்க்காக இந்த சிப் ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் ஆனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து
அந்த டெர்மினல்ஸோட வோல்டேஜ் ரேட்டிங் எல்லாமே வச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க. இது வந்து ஒருவேளை பேஸாக இருந்து அதுக்கு மேலே ஏதாவது ரெடி பண்ணுறாங்களா இல்லை இது இப்படியே வந்து சிப் வருதான்றது தெரியல. பட் ஃபுல் பேக்கே வந்து 300ன்ற மாதிரி சொன்னார். அது வந்து ஒருத்தர் வாங்கிட்டார். அண்ட் இன்னொரு ஷாப்பில் இந்த டெனான் செட் ஒன்று இருந்தது, ஒரு ஏவி ரிசீவர், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இதோட ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்ம வந்து செக் பண்ண முடியாது, அங்கே இன்வெர்ட்டரில் போட்டாலும் வந்து எடுக்காது இது. ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்க் பேசிஸில் தான் வாங்க முடியும். அண்ட் இந்த ஒரு MP4 பிளேயர் ஒன்று இருந்தது அங்கேயே, ரிமோட்ஸு அது இதுன்ட்டு. ஸோ இங்கே வந்து லாஸ்ட் வீக்கு வாக்மேன் எல்லாம் வந்து 800 சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்தா எல்லாமே வந்து 200 தான். அண்ட் அங்கேயே வந்து இந்த பாக்கெட் ரேடியோ இருந்தது. இந்த ரேடியோ வந்து ஏதோ நியூஸ் பேப்பர் இதில் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க போல் எம்ப்ளாயீஸ்க்கு. அது வந்து இங்கே சந்தைக்கு வந்திருக்கு. AM FM ரெண்டுமே இருந்தது இதில், பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டோட. இது வந்து பழைய காலத்து டிரான்சிஸ்டர், ஃபிலிப்ஸோடது. இது வந்து நம்ம பேக் டோர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி தான் உள்ளே ஒரு பேட்டரி போடணும். இது வந்து சிங்கிள் பேட்டரி போடுற மாதிரி இருந்தது. ப்ரைஸ் வந்து 250 சொன்னார் இந்த ரேடியோவோட ப்ரைஸ். அண்ட் கொஞ்சம் கேசட்ஸ் கூட இருந்தது, கம்பெனி கேசட்ஸு. பட் ஓகே தான், அதெல்லாம் பெரிய யூனிக் டைட்டில் மாதிரி தெரியல. மொபைல் ஃபோன்ஸ் கீபேட் டைப் எல்லாம் இருந்தது. இந்த வாக்மேன் பாருங்கள், இது நண்பர் ஒருத்தர் வாங்கினார், சோனியோட தான். இது ஒரு நல்ல செட்டு தான். இதை எனக்கு தெரிஞ்சு மோனோன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த கேப்ஸ்டன் ஏரியா ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் அது. இந்த வாக்மேன் ஓகே தான். இது வந்து வித் AM FM ஓடே இருந்தது. நல்ல கண்டிஷனாகவும் இருந்தது. மேபி பெல்ட் ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம், பெல்ட்டை ரிப்ளேஸ் பண்ணால் ஓடலாம். அண்ட் இந்த ரேடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சரி வாங்கிடலாமான்னு யோசித்தேன். பட் ஓகே, நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த ரெட் கலரில் தேடிட்டுருக்கோம். AM ஒன்லி ரெட் கலரில் ரேடியோ ஒன்று தேடிட்டுருக்கேன். அண்ட் SSD கூட வச்சுருந்தாங்க அங்கேயே அந்த ஷாப்லேயே. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு ட்ரே ஃபுல்லாக லேப்டாப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் வந்து 2-3 MacBook Pro வந்து கண்ணில் தென்பட்டுது. ஸோ இது வந்து பழைய மாடல். இது எனக்கு தெரிஞ்சு 2010-11 வந்த மாடல்னு நினைக்கிறேன். சரி, நல்ல இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்களேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக டிஸ்பிளே வந்து கண்டமாக இருந்தது. கீபோர்ட்லேயும் ஒரு கீயை காணும். இதே மாதிரி ஒரு 2-3 இருந்தது MacBook Pro. பட் எல்லாமே வந்து அந்த மிட் 2010-11 அந்த டைமில் வந்த லேப்டாப். அண்ட் இன்னொரு ஷாப்பில் வந்துட்டு இந்த JVCயோட ஒரு ரேக் சிஸ்டம் மாதிரி, மினி ரேக் சிஸ்டம் மாதிரி வச்சுருந்தாரு. ஒரே ஒரு ஸ்பீக்கரோடு தான் இருந்தது. கீழே வந்து அந்த டேப் டெக்கு, டியூனர், ஈக்குவலைசர் அண்ட் ஆம்ப்ளிஃபையரோடு இருந்தது. இது வந்து மினி ரேக் சிஸ்டம் மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக தான் இருந்தது. சரி, அப்படியே அவர் ட்ரேயில் வச்சுருந்தாரு. என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்த டிரான்சண்டோட MP4 பிளேயர் வந்து கண்ணில் மாட்டிச்சு. பட் என்ன கொஞ்சம் கீஸ் வந்து மிஸ் ஆகிருந்தது, ரெஸ்ட்டாக இருந்தது சைடெல்லாம். சரி, அதனால் ரிஸ்க் எடுக்கல. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த ஃபிலிப்ஸ் வந்து வேலியன்ட். நம்ம யூஸ்வலாக அந்த வேலியன்ட் 2ன்ட்டு வேல்வ் ரேடியோ பார்த்துருக்கோம். பட் இது வந்து வேலியன்ட்லேயே டிரான்சிஸ்டர் டைப் ரேடியோ. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. பட் ஒன் ஆஃப் த நாப் வந்து உடஞ்சி போயிருந்தது. அது வந்து ப்ராப்பராக டேர்ன் ஆகலை. டியூனிங் டேர்ன் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த வால்யூம் நாப்னு நினைக்கிறேன், வால்யூமோ இல்லை டோன் நாபோ வந்துட்டு அந்த நாப் ப்ராப்பராக டேர்ன் ஆகலை. பட் டியூனிங் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் ஃபிலிப்ஸில் வேலியன்ட் டிரான்சிஸ்டர் டைப் ரேடியோ. அண்ட் அங்கேயே இந்த பேனசானிக்கோட 2-in-1 வச்சுருந்தாங்க. ஸோ இந்த யூனிட் ஒன்று கண்ணில் தென்பட்டுதுங்க. இது வந்து ஏதோ ஸ்ட்ரீமிங் டிவைஸ் மாதிரி இருந்தது. ஃபுல்லாக HDMI இன்புட்டு, HDMI அவுட், ஈத்தர்நெட் இன்புட்டு, ஏகப்பட்ட ஆப்ஷனோட வித் அடாப்டரோட இருந்தது. சரி, 500 சொன்னார். கொஞ்சம் அப்படியே பேசி 400க்கு வாங்கினேன் நான். அது என்ன யூனிட்டுன்னு செக் பண்ணி பார்க்கணும். வித் டிஸ்பிளேயோடே இருந்தது. சரி, அதை கொஞ்சம் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கிட்டேன். அண்ட் பக்கத்தில் இன்னொரு ஷாப்பில் வந்துட்டு இந்த ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் 300 ருபீஸ்லேருந்து போட்டிருந்தாங்க. பட் எல்லாமே வந்து யூஸ்டு தான். யூஸ்டு அண்ட் நிறைய இது வந்து கொஞ்சம் ஓன் அவுட் ஆகி தான் இருந்தது, பிஞ்சு போயெல்லாம் இருந்தது. பட் இது வந்து கொஞ்ச நேரத்திலே காலி ஆயிடுச்சு. இது 300னால நிறைய பேர் வந்து வாங்கிட்டாங்க இது. அண்ட் இந்த செட்டு பாருங்கள், இது வந்து ஃபெதர் டச் தான். இது
அதாவது லாஜிக் கண்ட்ரோல் ப்ளே மெக்கானிசம். நல்ல செட் இது, கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், காஸ்ட்லியான செட்டும் கூட. இது வந்து நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாது, பவர் சப்ளை இருந்தால் மட்டும்தான் இது வந்து லாஜிக் கண்ட்ரோலில் ஒர்க் ஆகிறது. ஸோ கண்டிப்பாக அது வந்து சீக்கிரம் சேலாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி மாதவனோட ஷாப்பில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் போட்டு வச்சுருந்தாரு. இதில் நம்மளுக்கு கண்ணில் மாட்டினது வந்து அந்த சோனி விசிஆர். சரி, கீழே பார்த்தேன் ஒரு சோனி ரெட் கலரில் ஒரு சோனி யூனிட் இருந்தது, பட் அது பார்த்தா டூப்ளிகேட் மாதிரி இருந்தது. சோனி அதை எடுத்து பார்த்தேன், டைட்டில் கொஞ்சம் டூப்ளிகேட்டாக இருந்தது. அண்ட் இந்த விசிஆர் வந்து ஓகே மாதிரி தான் இருந்தது. சரி, இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து அதை வாங்கிட்டோம். எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை இதே மாதிரி இன்னொரு யூனிட் என்கிட்ட இருக்குது, அது ஸ்பேருக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இது இல்லை அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டோம். 500 ருபீஸ் சொன்னார். சரி, ஓகே, ஸ்பேருக்கு யூஸ் ஆகும்னு வாங்கிட்டோம். உள்ளே பார்த்தேன், கண்டிஷன்லாம் ஓகே தான் இருந்தது. பேக்கில் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருந்தது. அண்ட் நண்பர் ஒருத்தர் வந்து இந்த டேப் ரெக்கார்டர் அவர் வாங்கின மாதிரி கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருந்தார். அது ஆக்சுவலாக அந்த பைக்கில் யாரோ வச்சுட்டு போயிருந்தாங்க. இதை வந்து இவர் எடுத்து அப்படியே அனலைஸ் பண்ணிட்டு இருந்தார். சரி, அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் நான். இது பிராண்டட் யூனிட் கிடையாது, ஆனால் ரொம்ப காம்பேக்டாக இருந்தது இந்த 2-in-1. அவருக்கு வந்து தம்ஸ் அப் கொடுத்தேன், ஏன்னா அது கொஞ்சம் பேட் கண்டிஷன்லேயே இருந்தது, ப்ளஸ் அவரோடதும் கிடையாது அது. அண்ட் பக்கத்துலேயே ஐபேடு. இந்த ஐபேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பேருக்கு தான். மேபி பேட்ரி யாருக்காவது தேவைப்படுதுன்னா எடுத்துக்கலாம், டிஸ்பிளேக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் இந்த ஐபேட் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ். அண்ட் இது பாருங்கள், பிஏ சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸு ஹகுஜாவோடது. அண்ட் இதில் இந்த யூனிட் வந்து நம்மகிட்டயும் ஒன்று இருக்குது வித் லைன் டிரான்ஸ்ஃபார்மரோட. பட் இதில் வந்து வித் வால்யூம் கண்ட்ரோலோடையே இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வந்து இந்த வேரியபிள் ரெசிஸ்டர்லேயே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பாருங்கள், சூட்கேஸ் இதெல்லாம் வந்து சேலுக்கு போட்டிருந்தாங்க. இந்த ஷாப்பில் இந்த ஒரு பெரிய செட்டு ஒன்று இருந்தது, பட் ஆனால் கண்டிஷன் ரொம்ப புவராக தான் இருந்தது. ஸோ மேக் மினி ஒன்று பார்க்க முடிஞ்சுது. 1200 சொன்னார். ஆக்சுவலாக ஃபைனலாக வந்து 1100க்கு எடுத்துக்கோங்கன்னாரு. பட் இதில் வந்து போர்ட்டு, பவர் சப்ளை போர்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் பாட்டம் எல்லாமே வந்து துரு பிடிச்சிருந்தது. ஏற்கனவே நம்ம இது மாதிரி ஒரு மேக் மினி வாங்கி கொஞ்சம் அவஸ்தப்பட்டுருக்கோம். அது வந்து இப்போ இசக்கி இன்ஃபோ ப்ரோ தான் வந்து ரெஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. சரி, இன்னும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு விட்டாச்சு. இந்த ஏசர் லேப்டாப்பும் நாங்கள் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. பவர் ஆன் பண்ணி ஸ்க்ரீன் டிஸ்பிளேயும் காமிச்சு வச்சுருந்தாங்க. இது வந்து அப்படியே பார்க்குறவங்க செக் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. என்ன அப்படியே பாருங்கள், இந்த ஷாப்பில் வந்துட்டு போன வாரம் இருந்த திங்ஸ் மோஸ்ட்லி இருந்தது. இந்த வீசர் கூட அப்படியே இருந்தது, பிபிஎல்லோடது. அண்ட் ஏவிஆர் சிஸ்டமும் அங்கங்கே பார்க்க முடியுது. கண்டிஷன் வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா காலையிலேயே வந்து டெக்னீஷியன்ஸ் பார்த்துட்டு அதை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுற ஐட்டம். ஸோ அதனால் நம்ம வந்து அதை எடுக்கணுன்னா ரொம்ப 1க்கு 10 தடவை யோசிக்கணும். அண்ட் இந்த யூனிட் பாருங்களேன், இது வந்து டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கேல்குலேட்டர் மாதிரி இருக்க ஒரு மினி கம்ப்யூட்டர் தான் சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் போட்டு கிராஃப் எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எதுவும் ஆன் ஆகலை, ஸோ அதனால் செக் பண்ண முடியல எதுவும் கண்டிஷனு. அண்ட் மாதவன் ஷாப்பில் வந்துட்டு இந்த சிடியை குமிச்சு போட்டிருந்தாரு. ஸோ நிறைய வந்து அப்படியே எடுத்து போட்டு கொஞ்சம் பேர் செக் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதாவது தேருமான்ட்டு. நானும் அப்படியே பார்த்தேன், ஜாஸ் 2 போட்டிருந்தது. உள்ள டிஸ்க் இல்லாத மாதிரியே எம்டி பாக்ஸ் மாதிரி இருந்தது. ஆனால் பார்த்தா உள்ள டிவிடி இருந்தது. ஸோ இதே மாதிரி நிறைய தமிழ் டைட்டில்ஸும் மக்கள் தேடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே தூரத்தில் பாருங்கள், காதலுக்கு மரியாதையை ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து டூப்ளிகேட் டிவிடி மாதிரி தெரிஞ்சது. எல்லாம் ரெக்கார்டட் மாதிரி இருந்தது, ஒரிஜினல் மாதிரி இல்லை. நிறைய ஸ்பேர் ஐட்டம்ஸ், ப்ளூடூத் இயர்பட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த யூனிட் பாருங்களேன், இது வந்து என்னன்னு எனக்கு கரெக்டாக பிடி கிடைக்கல. சரிகமாவோட ராமாயண் போட்டிருந்தது. ஆனால் இது வந்து ஆடியோ சிடி மாதிரி இருந்தது. ஒரு பல்காக ஒன்று இருந்தது. சரி, 100 ருபீஸ் தான் சொன்னார், அதனால் வாங்கிட்டேன் நான் இது. மற்றபடி அங்கேயும் வந்து மூவி டைட்டில்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாரு.
இது பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. என்னன்னு கரெக்டாக புரியலை. ராமாயண் மேபி ராமாயண் ஸ்டோரி வந்து டூப்ளிகேட் சிடிஸாக இருக்கலாம். ஐ மீன் ஒரு காப்பியில் இன்னொரு காப்பி போட்டுற மாதிரி. அண்ட் ஒரு பஸ்ஸை வந்து இன்னைக்கு குறுக்க நிறுத்தி வச்சுருந்தாங்க. பாவம், ஒரு ஷாப்பு 2-3 ஷாப்பு வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பஸ் எடுப்பாங்கன்ட்டு. எடுக்கவே இல்லை. கடைசியில் பஸ்ஸுக்கு முன்னாடியே ஷாப்பை போட்டாங்க. அண்ட் இன்னொரு ஷாப்பில் வந்து இந்த ஐபேட் அண்ட் ஐஃபோன் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க வித் பேட்டரி பவரோடய வச்சுருந்தாங்க. ஸோ வேணும்னா செக் பண்ணிக்கலான்ட்டு. பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சொன்னார். 3,500 மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். அதில் லைட்டாக கிராக் விட்டுருந்தது. அண்ட் நோக்கியா லூமியா ஃபோனும் பார்க்க முடிஞ்சது. பட் பட்டன்ஸ் எதுவும் இல்லை சைடில். இது வந்து விண்டோஸ் ஃபோன். ஐஃபோன் 2 வச்சுருந்தார். ஆக்சுவலாக மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் ரேட்டு ஜாஸ்தியாக தான் சொல்லிட்டு இருந்தார், 2,500 ரேஞ்சில். பட் எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன். அவர் வந்து கீபேட் லாக் போட்டு வச்சுருந்தார். ஏன்னா மக்கள் எடுத்துகிட்டு அப்படியே நோண்டிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு. அந்த நம்பர் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் புது ட்ரெஸ்ஸஸும் வந்து இப்போ சேலுக்கு வச்சுருந்தாங்க. பீசஸ் மாதிரி எடுத்து நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி. ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பார்ஸ் எல்லாம் சேலுக்கு இருந்தது. அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம 2-3 வாரமாக டெனான் சிஸ்டம் பார்த்துருந்தோம். டெனான் டெக்னிக்ஸ் டெக்கு. இந்த வாரம் அவர் எடுத்துகிட்டு வரல. கேட்டால் இருக்குங்க, ஆனால் எடுத்துகிட்டு வாரம் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு விட்டார். மேபி நெக்ஸ்ட் வீக் வந்தால் வரும். அண்ட் இந்த ஷாப்பில் பாருங்கள், ஏகப்பட்ட சின்ன சின்ன ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. பயங்கரமாக சேல்ஸ் போயிட்டு இருந்தது. எல்லாம் ஏதோ ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து வந்த ஐட்டங்கள் மாதிரி இருந்தது. நிறைய இது வந்து 50 ருபீஸ் 100 ருபீஸ் ரேஞ்சிலே வச்சுருந்தாரு. இதில் நம்ம கண்ணில் மாட்டினது இந்த ஒரு கிளாக்குங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த டேட்டு டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப் ஆகிற மாதிரி மெக்கானிக்கல் டைப்பில் இருந்தது. இதில் சைடில் வந்து ஒரு குவாட்ஸ் கிளாக் மாதிரி வச்சுருந்தாங்க. அது வழியாக வந்து இது ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருந்தது. சரி, நம்ம வந்து அப்படி இப்படி பார்கெயின் பண்ணி கொஞ்சம் வாங்கிட்டோம் அந்த கிளாக்கை. அது எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்றது செக் பண்ணலான்றதுக்கு ஒரு க்யூரியாசிட்டிக்காக வாங்கியிருக்கோம். ஸோ நான் வேணால் ஷார்ட்ஸ் வேணால் ஆட் பண்ணுறேன் நான். அண்ட் இந்த இடத்துல பாருங்களேன், ஃபுல்லாக குப்பையாக இருந்தது. அதுக்கு இடையில வந்துட்டு ஒரு சில நல்ல டேப் டெக்கும் பார்க்க முடிஞ்சது. டேப் ரெக்கார்டர்ஸும், டேபிள் ஃபேன்ஸ். ஸோ அப்புறம் ஒரு ஷாப்பில் வந்து நிறைய லேப்டாப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து ஹார்ட் டிஸ்க் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து 1 டிவி வந்து 500க்கு ஏதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் வந்து பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் மாதிரி சொன்னார். பட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான டிவைஸ் கொண்டு வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க மொபைலில் கனெக்ட் பண்ணி. ஸோ 2-3 2-in-1 இருந்தது. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த ப்ளே ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ளே ஸ்டேஷன் மேலே உள்ளது ஓகே, கீழே உள்ள ப்ளே ஸ்டேஷன் மட்டும் பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். அதில் வந்து பவர் சப்ளை யூனிட் வந்து அதோடையே சேர்த்து ஒரு அசம்பிள்டு செட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறது வந்து ப்ளே ஸ்டேஷன், கீழே உள்ளது வந்து ஒரு பவர் சப்ளை யூனிட்டு. அதுக்குள்ளேயே ஹார்ட் டிஸ்க்கும் வச்சுருக்காங்க வித் ஐடி கேபிள். அண்ட் அதுலேருந்து வந்து பவர் அவுட்புட் வர மாதிரியும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ப்ராடக்ட், ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்டில் ஒரு அசம்பிள்டு பவர் சப்ளை யூனிட்லாம் வச்சு அது என்ன பர்பஸ் யூஸ் ஆகும்னு தெரியல. பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஒரு யூனிட்டில் ஒரு சீப்பான ஒரு பவர் சப்ளை யூனிட்டு, ஹார்ட் டிஸ்க் யூனிட்லாம் கனெக்ட் பண்ணி இது ஏதோ வீட்டில் ஏதோ பெட் ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி பண்ண மாதிரி இருந்தது. பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு பேனசானிக் டிவிடி பிளேயர் ஒன்று இருந்தது வித் டிஸ்பிளேயோட. இது வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் 300க்கு ரொம்ப நேரம் பார்கெயின் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து 500 கீழே குறைக்கவே இல்லை. டிஸ்பிளேலாம் நல்ல கண்டிஷனில் இருந்தது. நிறைய ஃபார்மேட் சப்போர்ட்டாக இருந்தது இதில். பட் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் எனக்கு தெரிஞ்சு 500க்கும் அது ஒர்த்து தான். பட் எனிவே அவர் வந்து வாங்கலை. அண்ட் அப்படியே பாருங்கள் மற்ற யூனிட்ஸ் எல்லாம். மில்க் பாட்டில்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த க்ரீன் கேப் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து மில்க் பாட்டில்ஸு. நம்மலாம் பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் இது இருந்திருக்கு. அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு யூனிட் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் ஒரு பேனசானிக் விசிஆர் வந்து மாட்டிச்சு. நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. என்னன்னு தெரியல, இந்த பேனசானிக் விசிஆர் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இது சரி, இது ஒர்க் ஆகாமல் என்னன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம எடுத்து ரெஸ்டோர் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து இதையும் வாங்கிட்டோம். இதுவும் வந்து 500 ருபீஸ் தான் சொன்னார். அண்ட் அவர்கிட்ட கேட்டால் ஒர்க்கிங்லாம் தெரியாதுங்க, அப்படியே தான்
ஆஸ் இஸ் கண்டிஷன்ட்டு. நான் எக்ஸ்டர்னல் இது பார்த்தேன், ஓகே ஓரளவுக்கு வந்து கண்டிஷனாக தான் இருந்தது. சரி ஒரு நம்பிக்கையில் அதையும் வாங்கியாச்சு. தேவையான ஆணியா தேவையில்லாத ஆணியான்னு தெரியல, பார்க்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு டக்காய் டெக் ஒன்று இருந்தது, டேப் டெக்கு. பட்டன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிருந்தது, அந்த ப்ளே கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிருந்தது. பட் ஆனால் ஈக்குவலைசர் ஸ்பீக்கரோட, ஐ திங்க் ஸ்பீக்கர் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் ஸ்பீக்கர் ப்ரொவிஷனோட இருந்தது. டக்காய் கோப்ரா. அண்ட் ஃப்ரண்ட்லேயே வந்து இந்த ஃபிலிப்ஸோட ஹைஃபை செட் ஒன்று வச்சுருந்தாங்க. அண்ட் ஜிம் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. இதை ஆக்சுவலாக யூஸ்வலாக எவ்ரி வீக் வந்து இதை போட்டுட்ருக்காரு இந்த ஷாப். அண்ட் ரிமோட் காருன்னு சொல்ல முடியாது, பேட்ரி கார் இது. அண்ட் இதே வந்து கேட்டுட்ருக்கீங்க பேட்ரி கார் வருதான்ட்டு. இன்றைக்கி ஆக்சுவலாக சேலுக்கு வந்துருந்தது. ஒரு 2-3 வாரம் பார்க்க முடியுது. அண்ட் இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே ஷாப்பில் வந்துட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் சேலுக்கு நிறைய போட்டு வச்சுருந்தாரு. இது ஒன்றும் வெளியே எடுத்து வச்சுருந்தார், பிராண்டு என்னன்னு தெரியல, நியூ ரிப்பப்ளிக்னு ஏதோ போட்டிருந்தது. நெக் பேண்ட், இது நெக் பேண்ட் இருந்தது, அப்புறம் ட்ரூ வயர்லெஸும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது வந்து நிறைய போட்டு வச்சுருந்தாரு. அண்ட் இந்த விசிஆர் பாருங்கள், பல வாரமாக வந்துட்டுருக்கு. இது டாப் லோடிங் விசிஆர், விண்டேஜ் விசிஆர். அது யாரும் வாங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல போல். அண்ட் இந்த சோனி யூனிட் பாருங்களேன், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேயராக இருந்தது. டிஸ்பிளே அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிடி போடுற மாதிரி இருக்குது பின்னாடி பக்கம், வித் ரிமோட்டோடே இருந்தது. டிஸ்பிளே மட்டும்தான் பர்ன் அவுட் ஆகிருந்தது. பட் ஃப்ரண்ட் கண்டிஷன் பாருங்களேன், இது ஃப்ரண்ட்டாக பேக்கான்னு கூட தெரியல. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா லுக்கு சூப்பராக இருந்தது, சோனியில் இந்த டிவிடி போடுற மாதிரி. அண்ட் இது பேக்காக ஃப்ரண்ட்டான்னு தெரில. பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. டிஸ்பிளே போயிருந்தது, பர்ன் அவுட் ஆகிருந்தது. அண்ட் அங்கேயே இந்த 2-in-1 கூட இருந்தது, ஃபிலிப்ஸோடது. ஸோ டுயல் டேப் டெக்கோட இருந்தது. எஃப்எம், ஷார்ட் வேவ், மீடியம் வேவ் எல்லா ஆப்ஷனும் இருக்குது ரேடியோ இதில். பேட்டரி, டோர் எல்லாமே இருந்தது. ஸோ கண்டிஷனாகவே தான் இருந்தது இந்த செட்டு. அண்ட் இது பாருங்கள், இது வந்து ஆர்எஃப் சிக்னல் கெயின் பண்ணுறதுக்கானது, பூஸ்டர் மாதிரின்னு சொல்லலாம். ஆர்எஃப் சிக்னல் பூஸ்டர் மாதிரி. யூஸ்வலாக அந்த சேட்டலைட் சிக்னலை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இல்லைனா அந்த கேபிள் டிவி சிக்னலை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 யூனிட் வச்சுருந்தாங்க அதே ஷாப்பில். அண்ட் இந்த இது பாருங்களேன், டேப் பிளேயர், ரேடியோ அண்ட் டேப் ரெக்கார்டர் உள்ளது. ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. பிராண்ட் என்னன்னு தெரியல. சரி நம்மளும் யோசிச்சேன் இது வந்து வாங்கி எடுத்து ரெஸ்டோர் பண்ணலாமான்ட்டு. பட் அது கொஞ்சம் புவர் கண்டிஷனில் இருந்தது, அதனால் ஃப்ரீயாக விட்டோம். ஸோ இந்த இதில் பாருங்கள், இது வந்து எனக்கு தெரிஞ்ச சிடி இதுன்னு நினைக்கிறேன். ராமாயணம் ஃபுல் சீரீஸும் உள்ள சிடி டிஸ்க் யூனிட் இது. அண்ட் அஹுஜாவோட ஒரு ஆம்ப்ளிஃபயரும் இருந்தது, மினி ஆம்ப்ளிஃபயர். இது வந்து டிரான்சிஸ்டர் டைப். இது நல்ல ஹெவி யூனிட்டாக இருக்கும் இது, சவுண்ட் அவுட்புட். ஐ திங்க் இன்றைக்கி வந்து இதே மாதிரி 2 யூனிட் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கங்கே நிறைய இந்த டேப் ரெக்கார்டர்ஸு, நேஷ்னல், எஸ்பெஷலி நேஷ்னல் பேனசானிக் விண்டேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அண்ட் இதுவும் பாருங்கள், இதுவும் வந்து ஒரு ஆம்ப்ளிஃபயர் தான், பிஏ சிஸ்டம் தான். இதில் வந்து ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளூடூத், யூஎஸ்பி எல்லாமே உள்ளது. இது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஒருத்தர் பார்கெயின் பண்ணிட்டு இருந்தார், கொஞ்சம் சீப்பாக ட்ரை பண்ண சொல்லி. பட் ஆனால் கிடைக்கல போல் அவருக்கு. அண்ட் இந்த பெட் டைப் டேப் ரெக்கார்டர் பாருங்கள், இது வந்து 2000 சொன்னாங்க, ஃபிலிப்ஸோடது. 2000லாம் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் அங்கேயே ஒரு ரேடியோவும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சோனி ஹேண்டிகேம் இருந்தது பார்த்தீங்களா, பர்ஃப்யூமாக அதுதான் போட்டு வச்சுருந்தாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு. இதுக்குள்ளே இருக்க மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விசிஆர் மாதிரியே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரம்மு.
ஸோ அது வந்து விசிஆரோட காம்பேக்ட் வெர்ஷன் மாதிரியே. ஏன்னா மினி டிவி கேசட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு விஹெச்எஸ் கேசட்டோட காம்பேக்ட் சைஸில் தான் இருக்கும். ஸோ இந்த கேசட்டை போட்டு நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அது உள்ளே போயிட்டு அந்த விசிஆர் மாதிரியே ஒர்க் ஆகும். இது ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விசிஆர் இதை காம்பேக்டாக ஒரு ரெக்கார்டிங் யூனிட்டாக கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை வந்து எடுத்து சும்மா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் எப்படின்ட்டு. நம்ம ஹலோ எஃப்எம்எல் சர்வதேச பெண்கள் தின கொண்டாட்டம். இவள் நான் ஜென்ரலி வீட்டுக்கு வந்துதான் நான் பிக்சர்ஸை பார்ப்பேன். சிஸ்டம்ல பார்த்தா 5 தான் எடுத்திருக்கேன். அதுல அவ்வளவு நேரம் சார் நம்ம யூஸ்வலாக வந்து ஆட்டோ ரிவர்ஸ் டெக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த மாதிரி 2 பிஞ்ச் ரோலர் இருக்கும். 2 கேப்ஸ்டன் வீலும் 2 பிஞ்ச் ரோலரும் இருக்கும். அந்த ரப்பர் வீல் வந்து 2 இருந்ததுனாவே ஆட்டோ ரிவர்ஸ் எடுக்கும்ன்றதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஹெட்லையும் பார்த்தீங்கன்னா 4 ட்ராக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த யூனிட் பாருங்கள், இது வந்து பிசி எம்சிஐ கார்டு. இது நம்ம லேப்டாப்பில் எக்ஸ்பிரஸ் கார்டாக யூஸ் பண்ணுவாங்க இது. ஸோ போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணி யூஎஸ்பி அது இதுன்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து இதோட யூஸ் கிடையாது. இது பழைய லேப்டாப் இருந்ததுன்னா அது யூஸ் ஆகும். அதுமாதிரி அங்கேயே வந்துட்டு இந்த டிவி டியூனர் கார்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து டிவி சிக்னல் கேபிள் டிவியோ இல்லை ஆண்டனா ஆர்எஃப் சிக்னல் உள்ளே அனுப்பிச்சோன்னா இதில் வந்து நம்ம டியூன் பண்ணி வேண்டிய சேனலை வந்து நம்ம ஆர்சி அவுட்புட் வழியாக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பிளேயரில் டிஸ்பிளேவே காணும். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சில பேர் தப்பாக நினச்சிடுறாங்க இது வந்து ஒரு மினி பிசின்ட்டு. இது ஆக்சுவலாக பிசி கிடையாது, ஒரு டாக்கிங் ஸ்டேஷன். அது போர்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அங்கேயும் வந்து நிறைய ப்ரொஜெக்டர்ஸ், டைப்ரைட்டர் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஷாப்பில் வந்துட்டு 100 ருபீஸ்க்கு நிறைய ஹெட்ஃபோன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. நெக் பேண்டுன்னு நினைக்கிறேன். நெக் பேண்ட் இருந்தது, ட்ரூ வயர்லெஸ் இது இருந்தது. பட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் செக் பண்ணிட்டு இருந்தாங்க, எடுத்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த சோனி இயர்பட்ஸ் பாருங்களேன், இயர்ஃபோன். இது வந்து ஒரிஜினலானு எனக்கு தெரியல. 120 ருபீஸ்ன்னு சொல்லி சேல் போட்டிருந்தாரு. மேபி கவர் ஓப்பன் பண்ணி வேறு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்லை இது ஒரிஜினலாக? சப்போஸ் யாருக்காவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அது நம்புற மாதிரி தெரியல. பட் ஸ்டில் வந்து ஓகே, செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கே நிறைய வேறு பிராண்டும் போட்டு வச்சுருந்தாங்க கம்பெனி இயர்ஃபோன்ஸ் எல்லாம். அண்ட் இங்கே ஒரு ப்ளே ஸ்டேஷன் 3 வச்சுருந்தாங்க. ஸோ அங்கங்கே ப்ளே ஸ்டேஷன் பார்க்க முடியுது. எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ், எலக்ட்ரிக்கல் ஆக்சசரிஸ். அண்ட் இதை பாருங்களேன், நம்ம பாத் ஃபிட்டிங்ஸு இதெல்லாம் எப்படி சூப்பராக இருக்கா. இது ஒன்று 50 ருபீஸ் தான். நம்புவீங்களா? ஏன்னா எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். அது குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பளபளன்னு இருக்குது. பட் ஆக்சுவலாக எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் இதையும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. சான்ஸே இல்லை. அந்த குரோமியம் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே மெட்டல் மாதிரியே இருந்தது. ஆனால் எடுத்திங்கன்னா பிளாஸ்டிக் அது. அண்ட் இங்கே பாருங்கள், ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸு. இது எக்ஸசைஸ் டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான்னு தெரில. இது வந்து நிறைய கேசட்ஸ் வச்சுருந்தாங்க. ஐ மீன் ட்ரைவ்ஸ், டிவிடி டிஸ்க்ஸ். ரிமோட்ஸ். அண்ட் இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேமரா பார்க்க முடிஞ்சுது. எவ்வளோ ஸ்லிம் டைப்பாக இருக்குது பாருங்களேன். இது வந்து லென்ஸ் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டு பொசிஷன்லேயே வச்சுருந்தாங்க. டிஸ்பிளே டேமேஜாக இருந்தது, எல்சிடி டிஸ்பிளே. சார்ஜிங் போர்ட் இருக்குது, வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் லென்ஸும் பார்த்தீங்கன்னா லென்ஸும் ரொம்ப டேமேஜாக இருந்தது. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக க்யூட்டாக இருந்தது அந்த கேமரா. அண்ட் இது பாருங்கள், ரொம்ப துருப்பிடிச்சு போய் அந்த காலத்து ஹவுஜாவோட ஆம்ப்ளிஃபயர். அகெயின் இதுவும் வந்து டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபயர் தான். பட் ஆனால் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அப்படியே வந்து பெட் செக்ஷனை கிராஸ் பண்ணோம். ஸோ புதுசாக வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி ஹஸ்கியும் பார்க்க முடிஞ்சுது. அதையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஹஸ்கி. இதோட ப்ரைஸ் வந்து 18,000. சான்ஸே இல்லை. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே பயங்கர செலவாகும். பட் இது வந்து சேல்க்கு வச்சுருந்தாங்க 18,000. ஒரு 2-3 இருந்தது ஹஸ்கி.
வேறு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்தது. ரேபிட்ஸ், நிறைய ரேபிட்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃப்ளவர் செக்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி. ஸோ இதோட கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஐ திங்க் சீசனுக்கு சீசன் புது புது வெரைட்டிஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த சைடில். ஸோ நிறைய பேர் அந்த ரோஜா செடி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வாங்கிட்டு இருந்தாங்க கலரில். ஸோ கேட்குற இதை வந்து எடுத்து வெளியே வச்சிடுறாங்க. நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணி வேணுன்றதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அப்படியே பாருங்கள் உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டிங் பிளான்ஸ் தெரியுதான்ட்டு. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு தேன் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க, ஹனி சேல்ஸுன்ட்டு. இது வந்து அவர் இதெல்லாம் இந்த கொல்லிமலையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியல, செக் பண்ணி காட்டுறேன்றாங்க. எப்படி செக் பண்ண முடியும்னு தெரியல. அண்ட் நம்ம சிவில் நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, உங்களுக்கான ஐட்டங்களும் நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து அதிலே ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. 500, 1000 அது இதுன்னு போட்டிருந்தாங்க. ரோப்பு, பாண்டு, ஸோ எல்லாமே ஒரே பிளேஸ்லேயே வந்து வாங்கிடலாம். ப்ளூடூத் டிவைசஸ்ஸு நம்ம மக்கள் வந்து அதை ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணியே செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்டோரில் வந்து நம்மளுக்கு ஒரு வாக்மேன் கிடச்சிது, சோனியோடது. ஸோ இந்த டைப் வந்து இப்போ நிறையவே கிடைக்கிது. இது சரி ஒரு 200 தான் சொன்னார், சரி அதனால் வாங்கிட்டோம். இது எப்படியும் வந்து ரெஸ்டோர் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆச்சுன்னா யாருக்காவது நம்ம கொடுக்கலாம் இது. அண்ட் ஜானகிராமன் ஷாப்பில் இந்த புஷ் ரேடியோவாக அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தாரு, டேப் ரெக்கார்டரு. சரி இது வந்து நம்ம அப்படியே ரிட்டன் கிளம்பும்போது பார்த்தோம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஸ்மூத் எஜெக்டாக இருந்தது, பட்டன்ஸ் எல்லாம் ஓகே தான். வேணும்னா அங்கே செக் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் சப்போஸ் வரீங்கன்னா அங்கே செக் பண்ணி பாருங்கள். அங்கேயே வந்து இந்த ஜேவிசி செட்டும் வச்சுருந்தாரு. ஸோ இதெல்லாமே வந்து அங்கே இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணியே டெஸ்ட் பண்ணி காட்டுவார். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த டக்காய் யூனிட் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எதுவும் அந்த ஷேப்பே வந்து ஒரு சிலிண்டர் ஷேப் மாதிரி இருந்தது, ஒரு பூம் பாக்ஸ் டைப்பில். ப்ராப்பராக செக் பண்ண முடியல, ஒரு மாதிரி இடையில போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் நல்ல ஃபார்ம் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இதுக்கப்புறம் ஒரு கார் ஒன்று பார்த்தோம், செவியோடது. நல்ல சூப்பராக இருந்தது. இது வந்து 250 சொன்னார். நான் ஆக்சுவலாக கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பார்த்தேன், அவர் குறைக்கவே மாட்டேன்ட்டார். மெட்டல்னாரு. இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான் இது, பட் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சப்போஸ் யாராவது பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா டோர்லாம் வந்து சூப்பராக ஓப்பன் ஆச்சு, ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டிஷனாக இருந்தது, எல்லா வீல்ஸும் எல்லாமே இருந்தது. யூஸ்வலாக இந்த மாதிரி இது பார்க்கும்போது ஏதாவது ஒன்று டேமேஜ் இருக்கும், பட் இதில் வந்து நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. லாம்போகினி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வச்சுருந்தாரு. கிளாக்ஸு, 2-in-1s, பேட்ரிஸ் இன்னும் சேலில் வச்சுருக்காங்க, யூபிஎஸ் பேட்ரிஸ். அண்ட் இந்த ஃபிலிப்ஸ் ரொம்ப நாள் சொல்லியிருப்பேன் நான். இது வந்து ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் தான், வித் டேப், சிடி, எஃப்எம், ஏஎம், ஆல் இன் ஒன் மாதிரி அது டைப். பட் ஆனால் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் அது. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கேமரா பாருங்கள், இது எனக்கு தெரிஞ்சு கான்ஃபரன்ஸ் ரூம்ஸில் யூஸ் பண்ணுற கேமரா இது. ஸோ இதில் வந்து பவர் இன் கொடுத்து நம்ம வந்து வீடியோ இன்புட் கொடுக்கலாம். அண்ட் ஃபோன் லைனும் இதிலே கொடுத்துக்கலாம். நம்ம ரிமோட்லேருந்து ஃபோன் வழியாகவும் ஆப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஃபோன் லைன் வழியாக. இந்த மாதிரி செட்டுகள் வந்து கொஞ்சம் அப்படியே கண்ணில் தென்படுது. ஸோ யாராவது தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒன்று இல்லைனா இன்னொன்று கூட மாட்டோம். அண்ட் இந்த டிரான்சிஸ்டர் ரேடியோ பாருங்கள், இதில் வந்து பேக் டோர் தான் மிஸ் ஆகுது, 2 டோருமே மிஸ் ஆகுது. ஜிஇ ஓடுது. ஸோ இதோட முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். வெயிலும் வந்து நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ போக போக இனி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் சப்போஸ் வரீங்கன்னா சேஃபாக வாங்க. அண்ட் வீடியோ
பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் a nice day ஃப்ரெண்ட்ஸ். பாய்.